தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தாங்கள் வெளியேறியதற்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தான் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமா இபிஎஸ்ற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அதுதான் காரணம்ங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இதெல்லாம் இந்தியால இருந்து வெளியேறதுக்கு அவர் கண்டுபிடித்திருக்க செயற்கையான காரணங்கள். இதை எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 2017 டிடிவி தினகரன் வெளியேறியதற்கு பிறகு, அதாவது ஏடிஎம்கே பொதுக்குழு கூடி டிடிவி தினகரனை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியதற்கு பிறகு, அதே 2017 டிடிவி தினகரன் அரெஸ்ட் ஆகி திகார் ஜெயில இருந்துட்டு ஜாமீன்ல வெளியில வந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர் எந்த கூட்டம்ல அதிமுக இருக்கோ அந்த கூட்டம்ல இருந்ததே கிடையாது. 2019 என்டிஏல ஏடிஎம்கே இருந்தது, அவர் இல்ல. 2021 என்டிஏல ஏடிஎம்கே இருந்து அவர் இல்ல. 2024 என்டிஏல ஏடிஎம்கே இல்ல, அதனால இவர் இருந்தார். இப்ப திரும்ப ஏடிஎம்கே உள்ள வந்தாச்சு. இப்ப அவர் வெளியில வந்தாகணும். அப்ப வெளியில வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். நயினாரை அவர் பிக்ஸ் பண்றாரு. நயினாருக்கும் அவருக்கும் பழைய பகை ஏதாவது இருக்கலாம். ஏன்னா நயினார் ஒரு காலத்துல ஏடிஎம்கேல இருந்தவர் தானே, அதனால அது என்ன பகைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு காரணம் தேவை. இது அவர் அதிக அளவுல எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் தருகிறார் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி முக்கியத்துவம் தராமல் இருக்க முடியும்? 23% வைத்திருக்கிற ஒரு பெரிய கட்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக என்டிஏல நம்பர் 1 காம்பனன்ட் பார்ட்டி அவங்க தான். இன்னொன்னு, எடப்பாடிக்கு உரிய முக்கியத்துவத்தை ஏப்ரல் 12 பிரஸ் மீட்ல வச்சு அமித்ஷா அவர்கள் பேசிய போதே கொடுத்திருக்கிறார். எங்களுடைய கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளராக இருந்து தலைமை தாங்கக்கூடியது எடப்பாடியாகத்தான் இருப்பார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். எல்லாம் தானே. சோ அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது அமித்ஷா. மேலிடம் என்ன முடிவு எடுத்திருக்கோ அதை தானுங்க நயினார் நாகேந்திரன் ஃபாலோ பண்ண முடியும். நயினார் நாகேந்திரன் தான் பிஜேபியில தனியா ஒரு நிலைப்பாடுல எடுக்க முடியுமா? மேலிடம் கொடுத்திருக்கோம். ஆனால் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, டிடிவி தினகரனால அமித்ஷாவை நேரடியா குற்றம் சாட்டி பேச முடியல. ஆனா கட்ஸ் டிடிவி தினகரன் கிடையாது. அதனால நயினாரை சொல்லிட்டு இருக்காரு. நயினாரா தன்னிச்சையா பிஜேபியில தன்னிச்சையா ஒருத்தர் முடிவு எடுக்க முடியுமா? நயினாரால முடிவு எடுக்க முடியுமா? அமித்ஷா போட்ட பாதையில அவர் போய் கொண்டு இருக்கிறார். ஏன் இந்த விஷயத்துல கடுமையான கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கூட இப்ப அண்மையில திருநெல்வேலியில நடந்த பூத் பொறுப்பாளர்கள் மாநாட்டுல அமித்ஷாவை முன்னால் வைத்துக்கொண்டு அமித்ஷா மேடையில இருக்கா. அப்ப அந்த மேடையில வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஆட்சியில் அமர்த்துவோம்னு சொல்லலையா? இதுதான் பிஜேபி. மேலிட என்ன முடிவு எடுக்கிறதோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்ல நயினாரா என்ன முடிவு எடுக்க முடியும்? ஏன் நயினாரை பிக்ஸ் பண்றாரு? ஏன்னா அவருக்கு அமித்ஷாவை கை நீட்டி சொல்றதுக்கான தைரியம் கிடையாது. ஏன்னா அவர் மேல வழக்கு இருக்கு. 50 கோடி ரூபாய், இப்ப 2017 50 கோடி ரூபாய் அந்த இரட்டை இலை திரும்ப பெறுவதற்காக 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்பட்ட வழக்கு. அதுல சுகேஷ் சந்திரசேகர், இவரோட மல்லிகார்ஜுன், அப்ப இவரும் கைதானார், திகார் ஜெயில போயிட்டு வந்தார். இப்ப ஜாமீன்ல தான் இருக்காரு. அது டெல்லி போலீஸ் கிரைம் பிரான்ச் போட்ட வழக்கு. டெல்லி போலீஸ்ங்கிறது நேரடியா அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸ், காவல்துறை. தைரியம் இருந்தா அமித்ஷாவை குற்றம் சொல்லி பேசணும். ஏன்னா அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தது. எங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு, எங்களுடைய அரசுக்கு எடப்பாடி தலைமை தாங்குவார், எடப்பாடி தலைமையில் எங்களுடைய அரசு அமையும்னு சொன்னது அவர் தான். அமித்ஷா என்ன சொல்றாரு அதுதானுங்க நயினார் நாகேந்திரன் செய்ய முடியும். பிஜேபியில ஒரு மாநில தலைவர் தன்னிச்சையெல்லாம் பேசிட முடியுமா? அகில இந்திய தலைமை அவ்வாறு சொல்லுகிறது. அந்த தைரியம் இருந்தால் டிடிவி தினகரன் அமித்ஷாவை அகில இந்திய தலைமையை குறை சொல்லணும். அதனால டிடிவி தினகரன் செயற்கையான காரணத்தை பில்டப் பண்ணிட்டு இதை தொடர்ந்து பிரஸ் மீட்ல இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுனால இது அப்படியே மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.